என்னது இது? நீங்களே சொல்லுங்க. நீயே சொல்லு. பொண்ணு பார்க்க போறோம்டா. யாருக்கு? உனக்கு தான்டா. வெறுப்பேத்தாதம்மா. என்னதான் பக்கத்து வீடா இருந்தாலும் முறைப்படி தானடா பூ பழம்லாம் வாங்கிட்டு போய் பொண்ணு பார்க்கணும். அதனால தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். பக்கத்து வீடா? நானும் உமாவும் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் எதுவும் சொல்லலை. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கும் மதுமிதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். புடவை பத்தியா உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கியிருக்கேன். டேய், ஏன்டா இப்படி பண்ண? நான் மது மேல ஆசைப்படுறேன்னு உங்களுக்கு சொன்னனா? கேட்டா என்ன நினைப்பா? ஐயோ உமா, இவன் வளர்றான். என்னடா விளையாடுற? 2 பேரும் நல்லா தானே பழகிட்டீங்க. காலேஜ் முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இப்ப மாத்தி மாத்தி பேசுற. மா, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தாமா. நாங்க லவ் பண்றோம்னு உன்கிட்ட சொன்னமா. எங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம நீங்களா ஏதோ ஒன்று பிளான் பண்ணுவீங்களா? ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ்னா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களா? ஓ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ மது, அவ லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியுமா? மது, சாரி மது, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்கள ஏதோ பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காங்க. பைத்தியமா? ஆமாடா, நாங்கெல்லாம் பைத்தியம்தான். உங்க லைஃப் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அது பைத்தியக்காரத்தனம் தான். நீங்கெல்லாம் யாரா? உங்க ஜெனரேஷன்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி நாங்கெல்லாம் தோத்து போயிட்டோம்டா. யார லவ் பண்றீங்க, யார ஃப்ரெண்டா பாக்குறீங்க எங்களுக்கு தெரியல. பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, நினைச்சா டைவர்ஸ் பண்றீங்க. யாரா நீங்கெல்லாம்? நாங்க என்னடா தப்பா கேட்டோம்? ஓ மனச புரிஞ்சுக்கிட்டு உன்னோட வாழறதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு நான் நினைக்கிறேன். அவ பொண்ணை பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன் வேணும்னு உமா நினைக்கிறா. இதுல என்னடா தப்பு? கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அரேஞ்ச் மேரேஜ் தான் பிரச்சனை. சரி, லவ் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நம்பிக்கையா வந்தா 6 மாசம் தாங்குமாடா உங்க லவ் எல்லாம்? சொல்லுடா.